Vanakkam once again. I prepared a lot, but I forgot everything right now. I'm blank, and I would like to thank you, my director sir, Silva Anna, Laljo sir, Jiva sir is the best, and thank you for giving me this opportunity, and thank you so much. ஜிப்சி வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு படம் எனக்கு. என் வீட்டிலே எனக்கு கொஞ்சம் நிறைய மல்டி கல்ச்சர் இருக்கு. என்னோட ஒய்ஃப் வந்து ஒரு பஞ்சாபி, என்னோட டேட் வந்து ஒரு ராஜஸ்தானி, என் மாம் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்காரங்க. ஸோ இந்த ஒரு ஒரு 3 லைஃப்ல நான் வந்து பேலன்ஸ் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஸோ நம்ம எல்லாருமே ஒரு 2 உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ நான் கற்ற தமிழ்லையும் நான் சொல்லியிருப்பேன், சத்யம் தேட்டருக்கு வெளியே, சத்யம் தேட்டருக்கு உள்ள, இந்த மாதிரி நிறைய ஏடிஎம் சென்டருக்கு வெளியே, ஏடிஎம் சென்டருக்கு வெளியே, இந்த மாதிரி ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு படம் எனக்கு கிடைக்கும் போது நான் ரொம்ப எக்ஸைட் ஆனேன். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், இந்த ஜாதி, மொழி, இந்த மாதிரி ஒரு நியூட்ரலான ஒரு ஃபிலிமா இது எனக்கு அமைஞ்சது. இதுல இருக்கிற அரசியல், இந்த இது இருக்கிற விஷயம் ஜிப்சிக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஸோ ஆக்சுவலி ஜிப்சி வந்து இட்ஸ் நத்திங் பட் ஒரு ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஸோ அந்த கேரக்டர் வந்து ஒரு ஆடியன்ஸை ரெப்ரசன்ட் பண்ற ஒரு நபர் தான். எப்படி இப்போ எல்லாம் நீங்க எல்லாரும் பார்த்துட்டீங்களா, உங்களோட செல்போன்ஸ், உங்களோட டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்க பாட்டு டெய்லி உங்களோட லைஃப்பை நீங்க வாழ்ந்தீங்கன்னா உண்மையிலேயே பிரச்சனையே இல்லாத மாதிரி தான் இருக்கும். பட் இன்னைக்கு ஒரு டிராவலரா ஒரு எல்லாருமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, தமிழ்நாட்டில் எப்படி மக்கள் வாழ்றாங்க அப்படிங்கிறது வந்து இப்போ நம்மளோட டிவி மீடியாவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுப்போம். பட் இந்தியா முழுக்க நம்ம வந்து டிராவல் பண்ணி பார்த்தா எல்லா எமோஷன்ஸும் ஒரே எமோஷன்ஸ் தான். ஸோ எல்லாரும் மனிதர்கள் தான், எல்லாரும் இசையை வந்து ரசிக்கிறவங்க, கவிதையை ரசிக்கிறவங்க, நேச்சரை ரசிக்கிறவங்க, அண்ட் மனிதர்களை ரசிக்கிறவங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்கிறது எல்லாமே, அதாவது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த படத்துல நான் டிராவல் பண்ணியிருக்கேன். இந்த படம் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் வேற ஒரு மனிதனா தான் நான் இங்க வந்திருக்கிறேன். இப்போ யாரையும் ஒருத்தரா நம்ம மாத்தி பேசணும், ஒருத்தரா நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஒரு ஈக்குவாலிட்டி உள்ள இருக்கிற ஒரு படம். அண்ட் சந்தோஷ் சார் சொன்ன மாதிரி சினிமாங்கிறதே வந்து ஒரு எல்லாரையும் ரெப்ரசன்ட் பண்ற ஒரு விஷயம். இதுல யாரும் ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாத ஒரு இது, யார் வேணாலும் ஒர்க் பண்ணலாம். ஸோ எல்லாரோட லைக் கிரியேட்டிவிட்டியை வந்து கொடுக்கக்கூடிய ஒரே கிராஃப்ட் சினிமா. ஸோ இந்த மாதிரி ஒரு சினிமாவில் வந்து ராஜமுருகன் சார் எனக்கு ஒரு நடிகனா எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தீனி கொடுத்துருந்தாரு. என்னைக்குமே ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு நல்லா நடிச்சிருக்கான் அப்படின்னா இந்த படத்துல, அப்படின்னா அந்த டைரக்டரோ அந்த ரைட்டரோட எழுத்து தான். அந்த எழுத்து எங்களோட மனசுல அது சொல்லும் போது நான் கொஞ்சம் தமிழை திக்கி தான் படிப்பேன். பட் அது ராஜமுருகன் சார் அவரோட இதுல இருந்து வரும்போது அந்த வார்த்தைகள் வரும்போது அது டைரக்டா ஒரு நடிகனா எனக்கு வந்து ஹார்ட்ல போய் பூந்து அது எனக்கு கேமரா முன்னாடி எனாக்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அதுதான் இன்னைக்கு இந்த சில்வர் ஸ்கிரீன்ல வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஜீவா வந்து எவ்வளவோ கெட்டப்ல வந்திருக்கிறாரு, எவ்வளவோ படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. ஆனா ஜீவா என்கிற பேருக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு தான் சிவப்பு சட்டை போட்டு வந்திருக்கிறாரு. அகஸ்மாத்தா நானும் இன்னைக்கு சிவப்பு சட்டை போட்டேன். ஜிப்சி பத்தி பேசுவதற்கு, ஜிப்சியிலிருந்து சொல்வதற்கு நிறைய செய்திகளை தம்பி ராஜமுருகன் சொல்லுவான்னு நான் நினைக்கிறேன். தமிழ் சினிமாவில் ஏதாவது ஒரு மேடையில் பாடல் வெளியீட்டு விழாவில் நான் இருக்கிற பொழுது அவன் இவன் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒருவனாக என்னுடைய தம்பி ராஜமுருகன் இருக்கிறான். அதற்காக நான் இந்த மேடையில் நான் அவனுக்கு அண்ணனாக நன்றி சொல்லிக் கொள்கிறேன். என்னன்னா, வேறு எந்த பாடல் வெளியீட்டு விழாவிலும், வேறு எந்த சினிமா விழாவிலும் ஒரு இயக்குனரை ஒரு பாடலாசிரியர் அவன் இவன் என்று சொல்லியதே இல்லை, சொல்வதற்கான வாய்ப்பும் இல்லை. ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பை ராஜமுருகன் வழங்கியிருக்கிறான். அவன் தேசிய விருது வாங்கியிருக்கிறான், தொடர்ந்து தேசிய விருதை வாங்க இருக்கிறான் என்பதை பற்றியெல்லாம் எனக்கு பெரிய மகிழ்ச்சி இல்லை. பான்சிங் மாதிரி, தேனிசை செல்லப்பா மாதிரி போன்றவர்களை சினிமா மேடைகளில் அழைத்து வந்து மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறானே, அதற்காகத்தான் நான் அவனை தம்பியாக ஏற்றிருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப ஒரு நெகிழ்வான முக்கியமான ஒரு விழா இந்த விழா. இந்த விழா வெறும் பாடல் வெளியீட்டு விழா மட்டுமல்ல. இந்த பாடல்களை பற்றி பேசுவதற்கு சந்தோஷ் நாராயணன்
கூடுதலாக இந்த பாடல்களை பற்றி சொல்வார். இந்த படத்திற்குள் அவர் எப்படி வந்தார், இந்த பாடலில் அவர் என்னென்ன விஷயங்களை செய்திருக்கிறார் என்பதையெல்லாம் நான் சொல்வதை விட அவர் சொல்வது சரியாக இருக்கும். குக்கு என்கிற திரைப்படத்திற்கு அப்புறம் நானும் சந்தோஷ் நாராயணும் சேர்ந்து பணியாற்றக்கூடிய ஒரு படமாக இது இருக்கிறது. அநேகமாக ராஜமுருகன் அடுத்த படம் எடுத்தால் சந்தோஷ் நாராயணனோடு நான் எழுதுவேன் என்று நான் நம்புகிறேன். என்றாலும் அவருடைய இந்த அன்பிற்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு ஆட்பட்டிருக்கிறேன். அவருடைய இசைக்கு நான் எப்போதும் ரசிகன் என்பதை தாண்டி அவர் இசையில் எழுதுவதை பெருமையாகவும் கர்வமாகவும் பெருமிதமாகவும் கருதுகிறேன். அவருக்கு என்னுடைய நன்றி. இப்போ ராஜமுருகனை தொடர்ந்து அவருடைய அண்ணனும் வந்து இறங்கியிருக்க நேரத்தில் இந்த படம் ஜிப்சி இது ஏற்கனவே வந்து இதை போல ஒரு பயணத்தொடரை வந்து சந்தித்த பல்வேறு மனிதர்களை பற்றி விகடனில் அவர் எழுதியிருந்தார். ராஜமுருகன் எங்கே இருக்காரு? ஓகே. இந்த படத்துடைய இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் தொடர்ந்து மகிழ்ச்சிகரமாக பல்வேறு படங்கள் வேலை பார்த்துக்கிட்டு ஒரு நேரத்தில் சந்தித்தவர். கதாநாயகன் ஜீவா, பெயர் தெரியாத கதாநாயகி, இவர்கள் எல்லோருக்கும் இது வெற்றி படமாக அமைவதை விடவும் ரொம்ப முக்கியம் வந்து இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் திரு அம்பேத்குமார் அவர்களுக்கு வந்து இந்த படம் அவர் வெற்றி படமாக அமைகிறதா முக்கியம் நான் நினைக்கிறேன். எதற்காக அப்படின்னா, இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அம்பேத்குமார் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர். உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல. எனக்கு முதல் முறையான சட்டமன்ற உறுப்பினர், முதல் தடவை எம்எல்ஏ. எனக்கு வந்து அவர்கிட்ட என்ன பெரிதும் மகிழ்ந்தது அப்படின்னா, அம்பேத்குமார் என்பவர் ஏற்கனவே படம் எடுத்திருக்காரு தெரியும். யுவபாரதியின் மூலமாக பேர் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த பேர் ஈர்த்த பெயர் அப்படின்னு நினச்சி ஒரு தடவை என்னுடைய உதவியாளருடைய ஒரு கசின் பிரதர், ஒரு ஒன்று விட்ட தம்பி, அவனுக்கு ஒரு பெரிய மருத்துவ உதவி தேவைப்பட்டுச்சு. அந்த மருத்துவ உதவியை வந்து அரசாங்க மருத்துவமனையில் தான் பெற முடியுங்கிற கட்டாயம் இருந்துச்சு. தனியார் மருத்துவமனையில் வந்து பெரும் பல லட்சங்களில் செலவு பண்ண வேண்டிய ஒரு மருத்துவ உதவியாக இருக்கும்போது ஒரு முறை மட்டுமே நான் அறிந்திருந்த அம்பேத்குமார்கிட்ட போய் நான் கேட்டேன், எனக்கு இந்த மாதிரி உதவியை செய்யணும். காரணம், அரசாங்க மருத்துவமனைகளுக்குள்ளே வந்து ஒரு எம்எல்ஏ எம்பி இல்லாமல் போனால் என்னவாக நம்ம நடத்தப்படுவோம்னு எனக்கு கற்பிக்கப்பட்டிருந்துச்சுல்ல, அதை வச்சுக்கிட்டு நான் அம்பேத்கிட்ட போகிறேன். அம்பேத்கர் போனால் அதுக்கு என்னங்க பண்ணிடுவோம் வாங்க அப்படின்னு என்னை கூப்பிட்டு போய் என்ன சொல்கிறாரு, நாளை எங்கே இருக்கார் பையன்? ஊரில் இருக்காருங்க, அவர் வர சொல்லுங்க உடனே நாளைக்கு அப்படின்னாரு. அடுத்த நாள் காலையில் தம்பி கிளம்பி வாடா, இந்த மாதிரி போய் பார்த்துடலாம் அப்படிங்க. அடுத்த நாள் காலையில் அம்பேத்குமார் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. எனக்கு ஃபோன் பண்ணி காலைல 9 மணிக்கு, என்னங்க வந்துட்டார் அந்த பையன்? வந்துட்டாருங்க, இருக்காருங்க. அப்போ அவங்க கிளம்பி வாங்க, நான் வந்துடுறேன், நான் நேரம் அங்கே இருக்கேன், 10 மணிக்கு டீன் வந்துருவாங்க, வந்துருங்க அப்படின்னு. நான் கிளம்பி 10 மணிக்கு போகிறதுக்குள்ளே 9:50 அம்பேத்கர் வந்து முடியும். அடுத்த ஃபோன் எனக்கு, என்னங்க வந்துட்டீங்களா நீங்கள் அப்படின்னு. இந்த வந்துடுறேங்க, 10 மணிக்கு தான் வர சொன்னீங்க. இல்லை நான் வந்துட்டேன், டீன் இருக்காங்க, டீன் ரூம் வாசலில் நிற்கிறேன், நீங்கள் மேலே ஏறி 2வது மாடிக்கு வந்துருங்க அப்படின்னு. 2வது மாடிக்கு 10 மணிக்கு போய் சேரும்போது மறுபடியும் அடுத்த ஃபோன் பண்ணுறாரு, எங்கே இருக்கீங்க? இந்த வாசலில் இருக்கேங்க, நான் உள்ளே வந்துட்டேன், டீன் வந்துட்டாங்க, நான் உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு. உள்ளே போனால் சென்னை மருத்துவமனை, அரசு பொது மருத்துவமனையோட டீனுக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க. நான் அந்த பையனை கூப்பிட்டு போனேன். மேடம் நம்ம பையன் தான், இந்த மாதிரி ரொம்ப சிக்கல், அவனை என்னன்னு பார்த்துருங்க அப்படின்னு. இது போகிறதுக்குள்ளே அவர் என்ன செய்கிறாரு, அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ளே தமிழகத்தின் மருத்துவத்துறை அமைச்சர் இருக்காருல்ல, அவருக்கு ஃபோன் பண்ணி, அவர் வெளிநாட்டில் இருக்காரு, அவருக்கு ஃபோன் பண்ணி 2 பேரும் வேற வேற கட்சி, அம்பேத்கர் வேற கட்சி, அமைச்சர் வேற கட்சி. ஆனால் அமைச்சருக்கு ஃபோனை போட்டு சம்மந்தப்பட்ட ஒருத்தன் வர்றான், அவனை பார்க்கணும், நம்ம மட்டும் போனால் அந்த டீன் என்ன சொல்லுவாங்களோ தெரியாது, அமைச்சர் சொன்னா தான் கேட்பாங்க டீன். அமைச்சருக்கு ஒரு ஃபோனை போட்டு, வெளிநாட்டில் இருக்கிற அமைச்சருக்கு ஃபோனை போட்டு அதுங்க பார்க்க வச்சோன்னா அந்த டீன் வந்து பதறி, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, அந்த பையன் வந்தாலே பார்த்துருவோங்க, இதுக்கேங்க இவ்வளோ பேரை கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு அவங்க எங்கிட்ட. நான் ஒன்றும் சொல்லுங்க, சும்மா அவர்கிட்ட சொன்னேங்க அப்படின்னு. இல்லை இருக்கிறது நீங்கள் பார்த்துருங்க அதை அப்படின்னு வெளியே வரும்போது நான் யோசிச்சு பார்த்தேன், அம்பேத்கருக்கு நேரடியாக தம்பியாக இருந்தால் பரவாயில்ல, அம்பேத்கிட்ட படம் பண்ணுற ஒரு டேரக்டருடைய தம்பியாக இருந்தால் பரவாயில்ல, அம்பேத்கிட்ட படம் பண்ணுற டேரக்டருடைய நண்பன் கருப்பன் லைப்பா, அவங்ககிட்ட இருக்க அசிஸ்டன்ட் ஒரு பையன், அவனுடைய கசின் பிரதர், அவனுக்கு கிளம்பி போய் இந்த வேலை செய்கிற விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் மிகச்சிறந்த மனித குணம்னு நினைக்கிறேன். அதுதான் மிகச்சிறந்த பண்பு. அதுதான் அவரை முதல் தடவை எம்எல்ஏ ஆக்குனது. அதுதான் அவரை தொடர்ந்து சட்டமன்றத்தில் நிரந்தர உறுப்பினர் ஆக்க போகிறது. ஏன்னா அந்த அதன் பிறகு தொடர்ச்சியாக நான் அவரோட இருந்தேன் ஒரு வார காலகட்டத்தில் மருத்துவ வேலையா. கையில் ஒரு 3 ஃபோன் வச்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த 3 ஃபோனும் பண்ணுறது பூராவுமே தொகுதியிலேருந்து யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணா, எல்லாருடைய காலையும் மாறி மாறி அட்டன் பண்ணி 2 பேருக்கு அனுப்பிச்சு வேலை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு நான் கேட்டேன், எப்படி சார் இவ்வளோ வேலை பார்க்குறீங்க, நீங்கள் இத்தனை ஃபோன் பேசுறீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், சார் ஓட்டு போட்டிருக்கான், அவன் என்ன சார் நினைக்கிறான், ஃபோன் பண்ணால் நம்ம அவன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறான், அதை கூட செய்யலைன்னா அப்புறம் எது சார் நம்ம எம்எல்ஏவாக இருக்கோம் அப்படின்னாரு. அப்போ இவ்வளவு அரசியலில் இவ்வளவு ஈடுபாட்டோடு இருக்கிற அம்பேத் அதே ஈடுபாட்டோட சினிமாவிலும் இருக்கிறார் என்பதை இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் எல்லோருக்கும் புரியும். அது வரைக்கும் புரியாது இல்லையா? அதனால அம்பேத்கர் வெற்றி ரொம்ப முக்கியம். அம்பேத்தை போலவே மிகப்பெரிய அரசியல் கருத்தோட
எல்லாவற்றிலும் வலிந்து அல்லது இயல்பாக அரசியல் பேசாம ராஜமுருகன் இருக்கதே இல்லை. அதனால அடுத்த சட்டமன்றத்தில் அம்பேத்கருக்கு பக்கத்து இருக்க ராஜமுருகனுக்கு வாக்கெட்டம்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய ஜீவா அவர்கள் அந்த நாடோடி என்கின்ற அந்த குதிரையோடு அவர் வருகின்ற அந்த காட்சி வடிவங்கள் எல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக அவருக்கு அந்த படத்தின் திரை வெளியிலே வந்ததும் மக்களிடத்திலே அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்பதை நான் உறுதிப்படுத்திக் கொண்டேன். ஆகவே மொத்தத்தில் நம்முடைய ராஜமுருகன் அவர்கள் இது போன்ற திரைக்களத்தை தைரியமாக மக்களிடத்திலே கொண்டு செல்லக்கூடிய மதிநுட்பம் உடையவர். அதற்கு பொருள் உதவி செய்து தயாரிக்க முன் வந்த நம்முடைய அம்பேத்குமார் அவர்களுக்கு நாம் எவ்வளவு பாராட்டினாலும் தகும். நிச்சயமாக அம்பேத்குமார் அவர்களே, ஜாதி இல்லாமல் மதம் இல்லாமல் மனிதனால் வாழ முடியுமா முடியாதா? இதுதான் கேள்வி. ஜாதி இல்லாமல் மதம் இல்லாமல் மனிதனால் வாழ முடியும். அந்த கருத்துக்களை நீங்கள் தயவு செய்து மக்களிடத்திலே கொண்டு செல்வதற்கு புதிய புதிய கோணத்திலே நீங்கள் அணுகுங்கள். உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். இந்த உலகத்தை 3 முறை வலம் வந்தவன் நான் கால் வைக்காத நாடே கிடையாது. அங்கெல்லாம் நம்முடைய இன மக்களுக்கு நிச்சயமாக அம்பேத்குமார் போன்றவர்கள், நம்முடைய ராஜ்குமார் முருகன் போன்றவர்கள் இப்படிப்பட்ட ஒரு புதிய கோணத்திலே மக்களுக்கு செய்திகளை தருகிறார்கள் என்றால் நிச்சயமாக உலக தமிழர்கள் உங்களை ஆதரிப்பார்கள், உங்கள் பக்கம் நிற்பார்கள். அதற்காக நாங்கள் பாடுவோம். ஆகவே இந்த படம் நல்ல வெற்றி அடைவதற்கு நல்ல கலைஞர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள். சந்தோஷ் நாராயணன், நம்முடைய யுகபாரதி, நம்முடைய அம்பேத்கர் குமார் போன்றவர்கள்லாம் பங்கு பெற்றிருக்கிறார்கள். நிச்சயமாக படம் ஓடும். எல்லாம் அல்ல உங்கள் கருணையினாலே இப்படம் வெற்றியடைய வாழ்த்துகிறேன். வணக்கம். இதோடைய இசை நான் பர்சனலாக நான் ரொம்ப செலிப்ரேட் பண்ணேன். ஏன்னா நான் என்னுடைய இசைன்னு மட்டும் பார்க்கல, மக்களுடைய இசையும் அது நான் போய் பார்த்த மக்களுடைய இசையும் அதில் இருக்கு. எல்லாமே அதை செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். அது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க. அப்புறம் ஜீவா சார் அண்ட் இந்த ஃபுல் டெக்னிக்கல் குரூ எல்லாம் பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி படம் ரொம்ப ஈஸியா டெக்னிக்கலி ரொம்ப மொக்கையா ஆகிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம உணர்வுன்னு சொல்லி போகும்போது டெக்னிக்கலா அது வரணுன்ற அவசியம் கிடையாது. நான் கண்டிப்பா டெக்னிக்கலா நல்லா இருந்தா அது ரொம்ப ஈஸியா எல்லாரையும் ரீச் பண்ணுன்றதுல நான் ரொம்ப நம்புவேன். அதனாலதான் இந்த குவாலிட்டி செக், இது இப்படி இருக்கா, ஸ்டீரியோல இருக்கா, மோனோல இருக்கா, இந்த மாதிரி கேட்டுட்டு ஓடிட்டே இருப்போம். நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த உணர்வை பயங்கரமா எடுத்து சூப்பரா காமிச்சிருக்கிற டிஓபில இருந்து எடிட்டர்ல இருந்து எல்லாமே ரொம்ப ப்ரொஃபஷனலாவும் உணர்வோடையும் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. பயங்கரமா ஒர்க் பண்ணிருக்காங்க. ராஜமுருகன் அவர்கள் எப்படி இந்த மாதிரி டேலண்ட் ஃபைண்ட் பண்றாருன்னு நான் ரொம்ப பயங்கரமா வியந்திருக்கேன்.